நல்லா இருக்கா? சாப்பாடு இல்லை, அமிர்தம். ம். இது வந்து களி, ராகி தெனை போட்டு களி. அதுக்கப்புறம் இது உப்புச்சாறு, கத்திரிக்காய் கருவாடு போட்டு உப்புச்சாறு. இது எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. இது சதர்ன் ஸ்டேட்ஸ், அந்த சதர்ன் ஸ்பேசஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காலத்தில் 5 மணி காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கு வருவாங்க. வீட்டை கழுவுறது, பெருக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு ஈஸியாக செய்கிறதுக்கு 6 மணிக்குள்ளே சாப்பிடணும் இல்லையா? லைட்லாம் கிடையாது. இந்த உப்புச்சாறு, புளிப்புக்கு புளி, காரத்துக்கு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், வதக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டு பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்லாம் கருவாடு போட்டுக்குவாங்க, அதில் வதக்கி போட்டுக்குவாங்க. மொச்சக்கொட்டை, தட்டாம்பயிறு, இந்த மாதிரி வறுத்து ஊற்றி போடுவாங்க. அதை வறுத்து ஊற்றி உள்ளே போட்டு, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், கரெக்ட், இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது நிறைய பேர் ஆக்சுவலி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். அந்த காலத்தில் வந்து சாப்பாடெல்லாம் கிடையாது, களி இந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ். சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் எல்லாரும் இது யார் யார் சாப்பிட்ருக்கான்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. மொத்தமாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சைடில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. சேலம், ஈரோடு அந்த மாதிரி சைடில் இருக்கவங்க கூட சாப்பிட்ருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் உப்புச்சாறு ஸ்பெசிஃபிக்காக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட, அதுவும் நம்ம தேனி, கம்பம், மதுரை இந்த மாதிரி சைடில் தான் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், பாப்பா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க.